வணக்கம். நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் வித்யாலட்சுமி. இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் ஒன்ஸ் அ வீக் அப்படிங்கிற டெக்னிக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஃபாஸ்டிங் அப்படின்னா உபவாசம். ஆனா இதை நிறைய பேர் பட்டினி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டினினா ஸ்டார்வேஷன் அர்த்தங்க. இந்த பட்டினி எதனால இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு நம்மளுடைய கோவமோ வருத்தமோ நம்மளையே வருத்திக்கிறதுக்காக எதையுமே சாப்பிடாம இருக்கிறதாங்க ஸ்டார்வேஷன். நம்ம ரோட்ல நிறைய பேரை பார்ப்போம், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறது தாங்க பட்னி. ஆனா உபவாசம்ங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம பட்னியா இருக்க போறது இல்லை, ஆனா ஆரோக்கியமான அதே சமயத்துல எளிமையா டைஜஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்களை நம்ம சாப்பிட போறோங்க. எல்லா மதத்திலுமே இந்த ஃபாஸ்டிங் உடம்புக்கு எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கறத பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்ததுனால தான் இந்த உபவாசத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உபவாசம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன உடம்புல நடக்குது நல்ல விஷயம் அப்படிங்கறத பத்தின மெக்கானிசத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. ஸோ இந்த ஃபாஸ்டிங்கோடைய மெக்கானிசத்தை பத்தி நம்ம பேசும் பொழுது ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வருஷம் இல்ல ரொம்ப மாசமா நிறைய நம்மளுடைய ஒரு வெஹிக்கிளை யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு சத்தம் உண்டாக்கும், இல்ல அதோட எஃபிஷியன்சி கம்மியாகும். அப்ப நம்ம அதை சர்வீஸ் கொடுப்போம். ஸோ அந்த சர்வீஸ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாவே ஓடும், சத்தம் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நம்மளுக்கு லாங் ரன் கொடுக்கும் இல்லைங்களா, மைலேஜ் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்ப நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தாங்க இந்த ஃபாஸ்டிங். எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம எந்நேரமும் ஏதோ கிடைச்சது சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால பாடியோடைய எனர்ஜியா இருக்கட்டும் இல்ல பிளட் சர்க்குலேஷனா இருக்கட்டும், முக்காவாசி பாத்தீங்கன்னா இந்த டைஜஷனை சரி பண்றதுக்கே நம்மளுக்கு சரியாயிடுதுங்க. நான் அந்த ஃபுட்டோடைய எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், ஒரு முழு ஜீரணம் நடக்கணும்னா மினிமம் 6 மணி நேரமாவது ஆகணும். சோ அவ்வளவு ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க நம்ம சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். சோ இதுக்கு எனர்ஜி மட்டும் இல்லாம நம்மளுடைய பிளட் ஃப்ளோவும் அவ்வளவு போகும். நிறைய பேர் நம்ம யோசிச்சிருப்போம், ஏன்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம், இல்ல ரொம்ப இன்ஆக்டிவா ரொம்ப தூக்கம் வர மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைஜஷன் ஒரு பெரிய ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா. சோ பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளவு ரத்தம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லா ரத்தத்தையும் டைஜஷனுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுடுவோங்க. இதனாலதான் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப ஆக்டிவா இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்றதுக்கான காரணம். சோ ஒரு டைஜஷன்ங்கிறது தாங்க பெரிய ஒரு ப்ராசஸ் நம்ம உடம்புல நடக்கிறதுக்கு. அப்போ நம்ம இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்த ஓட்டம் நிறைய எப்படி வேஸ்ட் ஆகுது பாத்தீங்களா நம்ம டைஜஷனுக்கு. அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம டைஜஷனுக்கு செலுத்தாம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்க கூடியதற்கு உடம்பு அதை செலுத்திக்கோங்க. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கோ இல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேர் அண்ட் டேர் இல்ல பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த எனர்ஜியும் சரி இந்த பிளட் சர்க்குலேஷனையும் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த உபவாசம்ங்கிறது பட்டினின்னு அர்த்தம் இல்லைங்க. எதுவுமே சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எளிமையா டைஜஸ்ட் ஆகக்கூடியது, அதே சமயத்துல நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய விஷயங்களை தாங்க இந்த உபவாசம் இருக்கும் பொழுது நம்ம உட்கொள்ள போறோம். சோ இப்ப மெக்கானிசத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. என்ன நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா டைஜஸ்ட் ஆகக்கூடியது நான் சொன்னேன். அதாவது பழங்கள், பழச்சாறுகள், காய்கறிகள், சாலட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேச்சுரலா கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சாப்பிட்டுட்டு நடுப்புற எப்பெல்லாம் பசிக்கிற மாதிரி இருக்கோ கண்டிப்பா தண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரிப்பேரிங், அதாவது நம்ம உடம்ப சர்வீசிங் நடக்கும் பொழுது அதுல இருந்து நிறைய கழிவு பொருட்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க ஃபாஸ்டிங் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா உடம்பு லைட் ஆகும், நம்மளுடைய நாக்குல கோட்டிங் வரும், வாயில ஒரு விதமான கெட்ட ஒரு ஸ்மெல் வரலாம், நிறைய வேர்க்கும். ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன் இருக்குங்க. இப்ப எப்படி நமக்கு ஒரு வாழ்நாள் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த அழிவு பீரியட் இருக்கு. அது அழியிற டயத்துல அழிஞ்சு புது செல் ஃபார்ம் ஆனா மட்டும்தாங்க நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ இந்த ரிப்பேரிங் ஒர்க் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அழியாம இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் அழிஞ்சு அதை கம்ப்ளீட்டா அதை என்கல்ஃப் பண்ணி அதை வெளியேற்றுங்க. ஃபாஸ்டிங் சமயத்தில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இனிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பல்கா சாப்பிடாததுனால நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ்ல பாத்தீங்கன்னா பல்க் ஃபார்ம் ஆகாது, அதாவது ரொம்ப விரியாது. சோ நம்மளுக்கு வெளியில போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வராதுங்க. சோ கழிவு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு பல்க் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்டர்ல இனிமா கொடுப்பாங்க. அதாவது நம்ம சாதாரணமான குளிர்ந்த தண்ணீரையும் கொடுக்கலாம். சிலர் பாத்தீங்கன்னா மோர் அந்த மாதிரியான, அதாவது நீர் மோர் அதையும் உள்ள செலுத்துவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னாக்க வேப்பிலைய கொதிக்க வச்சு முதல் நாளே அதை குளிர விட்டு அதை மறுநாள் எடுத்துப்பாங்க. இது எதுக்கு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே வேப்பிலை
இல்ல மஞ்சள், இதுக்கெல்லாம் கிருமி நாசினி தன்மை இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா worm infestation அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமிகள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இனிமா கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நம்ம உடம்புல சேரக்கூடிய மலப்பொருட்களை வெளியேற்றுறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது இனிமா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்ல விஷயங்க. அடுத்தது நம்ம இந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது தண்ணி கரெக்டா குடிக்கணுங்க. தண்ணி நம்ம ஒழுங்கா குடித்தால் மட்டும்தான் வேர்வையாக வெளியேறக்கூடிய கெட்ட பொருட்கள், மூத்திரம் வழியாகவும் மலம் வழியாகவும் போகக்கூடிய கெட்ட பொருட்களும் சமச்சீரா நம்மளுக்கு போகும். ரத்த ஓட்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியை தீர்மானித்து தான் நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய குழகுழப்பு தன்மை கம்மியாறதும் ஜாஸ்தியாறதும். ஸோ நம்ம எப்பவுமே நம்மளுடைய பிளட் நீர் தன்மையோட இருந்ததுனா தான் உடம்பு முழுக்க ஈஸியா பரவ முடியும். அதே சமயத்துல நம்மளோட இருதயத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது தண்ணி நம்ம ஒழுங்கா குடிக்கிறோமாங்கிறது தாங்க. ஃபாஸ்டிங்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் இன்னைக்கே அதை பத்தி சொல்ல முடியாது, ஏன்னா ஃபாஸ்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வீட்டுல இருந்தபடியே செய்யறது ஒரு நாளைக்கு, வாரத்திற்கு ஒரு நாளைக்கு நான் சொல்லும்போது பிரச்சனை இல்லாத விஷயங்க. ஆனால் நம்ம கண்டினியூஸா ஒரு உடம்ப குறைக்கிறதுக்கோ இல்ல ஒரு வியாதியை சரி பண்ணிக்கிறதுக்கோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரமோ இல்ல ஒரு 10 நாளோ 15 நாளோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு டாக்டருடைய சூப்பர்விஷன் இல்லாமல் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு பிளட் சுகர் கம்மியாகலாம், இல்ல பிபி கம்மியாகலாம், மயக்கம் வரலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய, அதாவது நான் முன்னாடியே கீட்டோன் பாடிஸை பத்தி பேசியிருப்பேன். நம்மளுடைய உணவுப் பொருட்களுடைய எண்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய அமோனியா, லாக்டிக் ஆசிட்ஸ், யூரியா, கிரியாட்டினின், இந்த மாதிரியான பொருட்கள் இது எல்லாமே நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய pH கம்மி பண்ணுங்க. அதாவது அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அசிடிட்டியை ஜாஸ்தி பண்ணும். இது நம்மளுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயங்க. ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்டருடைய சூப்பர்விஷன்ல பண்றதுதான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆனா வாரத்திற்கு ஒரு தடவை நான் சொல்லக்கூடிய இந்த உபவாசம் நீங்க தாராளமா ஒரு நாள் முழுக்க பழங்களையோ இல்ல பழச்சாறுகளையோ சாப்பிட்டு தண்ணி நல்லபடியா குடிச்சு இந்த மாதிரியும் நீங்க செய்யலாங்க. பழம் மட்டும் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஒரு நேரம் ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப் பழம், ஒரு நேரம் ஒரு பவுல் ஃபுல்லா காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்தும் நீங்க செய்யலாங்க. முடிந்த வரைக்கும் வேக வைத்த காய்கறிகளோ இல்ல சூப்புகளோ அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இயற்கையான பொருட்கள், முளைவிட்ட தானியங்கள் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். இயற்கையான வேக வைக்காத பச்சை விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. அடுத்தது யார் யாரெல்லாம் இந்த உபவாசத்தை செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாங்க. ரொம்ப குழந்தைங்களா இருக்கிறவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவிற்கு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நார்மலா இருக்கக்கூடியவங்க வாரத்திற்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதுவும் ரொம்ப புதுசா ஆரம்பிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம இன்னைக்கு சாப்பிடலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு நம்மள நம்ம ரிலாக்ஸ்டா வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு பாட்டு, இனிமையான பாட்டு கேட்கலாம், இல்ல நல்ல விஷயங்களை கவனிக்கலாம், இல்ல நல்ல புத்தகங்களை படிக்கலாம், இல்லைனாக்க நம்ம யோகால சொல்லக்கூடிய பிராணாயாமங்களையோ இல்ல மெடிடேஷன் டெக்னிக்ஸோ இல்ல ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம கடைபிடித்தாலே நம்மளுக்கு அந்த பதட்டமோ இல்ல நம்ம சாப்பிடல அப்படிங்கிற அந்த பதட்டமோ கஷ்டமோ இருக்காதுங்க. ஸோ யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுகர், ரொம்ப இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, டயபெட்டிக்கா இருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். பயப்படுறீங்க அப்படின்னா செய்யாமல் இருக்கிறது பெட்டருங்க. ஏன்னா நம்ம ஒரு பதட்டமோ நம்ம ஒரு டென்ஷனோட ஐயோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு செய்யும் பொழுது நம்ம உடம்புல தேவையில்லாத, அதாவது எஸ்பெஷலி அட்ரினாலின் ரஷ் இருக்கும், கார்டிசோல் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை இன்னும் பதட்டப்படுத்தி நம்மளுடைய பிபியை ஷூட்டை பாக்குறதோ இல்ல ரொம்ப சப்ரஸ் பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்ப ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு பிபி ஜாஸ்தி ஆகலாம், இல்ல திடீர்னு பிபி லோவா கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சுகர் லெவல் ஷூட்டப் ஆகலாம், இல்ல சுகர் லெவல் திடீர்னு கம்மியாகவும் செய்யலாம். இந்த மாதிரி எல்லாம் வேரியேஷன்ஸ் வரும்போது திடீர்னு அவங்களுக்கு பயங்கர தலைவலியோ வாந்தியோ இல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபீவர் கூட வரலாம். சில சமயங்கள்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம், எல்லாருக்கும் நடக்கணும்னு இல்லை, ஆனா சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீமா போனால் கோமாவுக்கு கூட போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால வியாதிகள் ரொம்ப ஜாஸ்தியா, எஸ்பெஷலி இந்த டயபெட்டிக்கா இருக்கிறவங்களோ இல்ல ஹார்ட் பேஷண்ட்ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு டாக்டருடைய சூப்பர்விஷன்ல பண்ணினீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. மற்றபடி சாதாரணமா உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்ல நான் சும்மா நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கேன், இன்னும் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் நல்லா மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வாரத்திற்கு ஒரு தடவை ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங்னா என்னென்னலாம் நம்ம சாப்பிடலாம், எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்ட்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை பத்தி மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபாஸ்டிங்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, ஏன்னா எல்லாருமே ஒரே விதமான ஃபாஸ்டிங் எல்லாருக்கும் சரிப்பட்டு வரும்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தருடைய நேச்சர், ஒவ்வொருத்தருடைய உடம்புடைய இதை பொறுத்து, ஒவ்வொருத்தருக்கு பிடித்த விஷயத்தை பொறுத்து அவங்களுடைய ஃபாஸ்டிங் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. அதை பத்தி வர எபிசோட்ல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த உபவாசம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும், அதனால யார் யாரெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாது, என்னென்ன நன்மைகள், இதை பத்திலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிந்த வரைக்கும் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.